தமது உன்னதமான பணியில் நம்மை உடன் ஊழியராய் அழைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு முறைகளா மனிதரா, மெத்தட்ஸ் ஆர் மென். வாசிக்க வேண்டிய பகுதி சகரியா 4ஆம் அத்தியாயம் 6ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டன, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கின்றன என்றார். பின்பு நான் அவரை நோக்கி, குத்து விளக்குக்கு வலதுபுறமாகவும் அதற்கு இடதுபுறமாக இருக்கிற இந்த 2 ஒலிவ மரங்கள் என்ன என்று கேட்டேன். மறுபடியும் நான் அவரை நோக்கி, 2 பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெய் தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவைகளாகிய ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் என்ன என்று கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் என்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், இவைகள் 2 சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். இன்றைய மனப்பாட வசனம் எபேசியர் 4:17. மற்ற புறவினத்தார் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். You must no longer live as the Gentiles do in the futility of their thinking. திருச்சபையானது மேம்பட்ட முறைகளை தேடுகிறது, திருவுள்ளமோ மேம்பட்ட மனிதரை தேடுகிறது என்றார் 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஜெபவீரர் E.M. பவுன்ஸ் என்பவர். கலாச்சாரத்திற்கும் காலத்திற்கும் ஏற்றாற்போல் நமது ஊழிய முறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம்தான். ஆனால் அதை நடைமுறைப்படுத்தும் போது இறை தத்துவங்களை, these principles laid, the divine principles laid in his word, அவற்றை நாம் மீறிவிடக்கூடாது. செயல்முறையை தக்க வைத்துக் கொள்ள விரும்பி செய்தியை தளர்த்தி விட வேண்டிய நிலைக்குள் சென்றுவிடக்கூடாது என்று பக்தர் ஜான் பிளட்சர்ட் என்ற 17ஆம் நூற்றாண்டு பக்தன் எச்சரிக்கிறார். Never put yourself in the position where you have to evacuate the message in order to accommodate the method. இறைப்பணியில் பயன்படுத்தும்படி நமது திறமைகளை பரிசுத்த ஆவியானவர் புனிதமாக்க கூடும். பெசலேயேலுடைய திறமைகளை அவர் தனது பரிசுத்த ஆவியினாலே மேம்படுத்தவில்லையா? ஆனால் அவைகள் மீதே நாம் சார்ந்து விட்டால் கடவுள் துக்கப்படுவார். செருபாபேல் ஆற்றல் மிகுந்தவர் தான், ஆனாலும் அவருக்கு வந்த இறைவார்த்தை, உனது ஆற்றலாலும் அல்ல வலிமையாலும் அல்ல, எனது ஆவியாலே ஆகும், இல்லையா? அசாதாரண தாளந்துகள் பெற்ற பிரசங்கிமார் கூடுதல் கவனமாய் இராவிட்டால் அவர்கள் பிரபல பேச்சாளர்களாய்த்தான் இருப்பார்களே அன்றி பரமனின் செய்தியாளராக இருக்க மாட்டார்கள். பிரசங்க பீடமானது நமது தாளந்துகளை வெளிக்காட்டும் கொலு மண்டபங்களாகலாம், ஆனால் ஜெப அறையோ அதற்கு மரண தண்டனை விதிக்கும் என்றார் லெவன் ரேவல்ஹில். அவர் சொன்ன வார்த்தை, the pulpit can be a shop window to display our talents, but the closet speaks death to display. ஆண்டவர் மேலேயே சார்ந்திருக்கிறோம் என்ற மனப்பூர்வ அறிக்கையை பிரசங்க பீடத்திற்கு ஏறுவதற்கு முன்பதாக ஒவ்வொரு பிரசங்கியும் செய்ய வேண்டும். பிரசங்க பீடத்தில் திரையுலக பாவனைகளை காண்பது வெட்கக்கேடு. தியேட்டரிக்கல் பெர்ஃபார்மன்சஸ். பாடகர்கள் மைக்கை கையில் பிடித்துக் கொண்டு வாய்க்கருகில் வைத்து பாடுவது ஒருவேளை தேவையாயிருக்கலாம். ஆனால் பிரசங்கியாரின் 2 கரங்களும் எதையும் பிடிக்காமல் இருந்தால்தான் வேத புத்தகத்தை திறக்கவும், பக்கங்களை திருப்பவும், வசனங்களை பார்த்து வியாக்கியானிக்கவும் அது வசதியாயிருக்கும். மக்களை பரவசப்படுத்த அல்ல, அவர்களை பக்தி விருத்தியாக்கி
பயிற்றுவித்து பக்குவப்படுத்தவே பிரசங்கிமார் செயல்பட வேண்டும். உடையுடுத்தலாம், நன்றாக உடையுடுத்தலாம், கட்டாக உடையுடுத்தலாம், ஆனால் பகட்டாக உடையுடுத்தக்கூடாது. யோவான் ஸ்நானனை குறித்து ஆண்டவர் சொன்னார், எதை பார்க்க வனாந்தரத்திற்கு போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களையா? அவைகளை பார்க்க வனாந்தரம் போகக்கூடாது, அரண்மனைக்கு போக வேண்டும் என்று சொன்னார். வேத ஆராய்ச்சி தகவல்களில் கம்ப்யூட்டர் இன்றைக்கு நமக்கு அதிக உதவியா இருக்கிறது. அது நம்முடைய வேத அறிவுக்கு புதிய உலகை தந்துள்ளது. ஆனாலும் இப்படிப்பட்ட அமோக வசதிகள் நாம் தியானத்தில் வியர்வை சிந்துவதற்கு பதிலாகிவிடக்கூடாது. வெறும் எழுத்து கொல்லும், ஆவியானவரோ உயிர்ப்பிப்பார். கடவுளுக்கு முன் முழங்காலில் காத்திருப்பதை விட கம்ப்யூட்டர் முன் மணிக்கணக்காய் உட்கார்ந்திருப்போர் எலும்பு கூடுகளையே பிரசவிப்பர். முறைகளில் முன்னேற்றம் தேவை, ஆனால் மனிதர்களில் முன்னேற்றம் வேண்டுமே. யோவான் ஸ்நானகனை குறித்து நாம் என்ன வாசிக்கிறோம்? தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதன் இருந்தான். There was a man sent from God. ஹேவர்கால் அம்மையார் 18ஆம் நூற்றாண்டிலே பாடிய ஒரு பாமாலை, நாதா உம் வார்த்தை கூறவே என்னோடு பேசியறணும், கெட்டோரை நானும் தேடவே என்னை தேடி பிடியும், வழிவிட்டலைவோருக்கு நான் காட்ட என்னை நடத்தும், மன்னாவை பசியுள்ளோருக்கு நான் ஊட்ட என்னை போஷியும். மற்ற புறவினத்தார் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். எங்கள் மகாபெரிய தேவனே, உமது பரிசுத்தமான பணிக்கு, உமது பரலோக பணிக்கு, உமது உன்னத பணிக்கு எங்களையும் ஒரு பொருட்டாக எண்ணி நீர் அழைத்தீரே, உமக்கு நாங்கள் எப்படி நன்றி சொல்லுவோம். ஆனாலும் விளையாட்டாக ஏனோ தானோ என்று உமது ஊழியத்தை செய்யாதபடி கவனமாக கருத்தாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நடுக்கத்தோடு கலிகூர்ந்தவர்களாக உம்முடைய ஊழியத்தை நிறைவேற்ற எங்களுக்கு உதவிதார். குறிப்பாக பிரசங்க பீடங்களிலே நாங்கள் ஏறும் பொழுது உம்முடைய வார்த்தையை மக்களுக்கு நாங்கள் வியாக்கியானித்து அவர்களுக்கு நாங்கள் உம்முடைய வசனத்தை பிரசங்கிக்கும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து நாங்கள் பேசுகிறோம் என்கிற நடுக்கத்தோடும் உணர்வோடும் நாங்கள் ஊழியம் செய்ய எங்களுக்கு உதவிதார். மற்ற புறவினத்தாரிடமிருந்து நாங்கள் காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டாம். பெலிஸ்தியரின் முறைகளை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டாம். கர்த்தர் போதித்துள்ள எளிய முறைகளிலே நாங்கள் தொடர்ந்து தாழ்மையுடன் பணிவுடன் இருந்து உம்மை சேவித்து உமது இருதயத்தை திருப்திப்படுத்த மக்களை ஆசீர்வதிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். மறுபடியுமாக இந்த பெரிய ஊழியத்திற்கு அழைத்த உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். உமக்கு விருப்பமான மனிதராகவே நாங்கள் கடைசி வரை இருந்து மாள உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.